கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அதை தொடர்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 40வது வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இந்த வசனங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அப்படியே 3 பிரிவுகளாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 40-41 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். என்ன அப்படின்னா, 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள்னு போட்டிருக்கு. அடுத்தது என்ன பண்ணால், 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி என்ன பண்ணுவா, ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இது ரெண்டுலேயும் என்ன ஒரு சிமிலாரிட்டினா, 2 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, ஒரே மாதிரி சிமிலாரிட்டி இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள், அதுவும் சிமிலாரிட்டியாக இருக்குது. இன்னொன்று சிமிலாரிட்டி, அதாவது 2 ஒரே மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருத்தி வயலில் இருப்பாளாம், இன்னொருத்தி எதில் இருப்பா, இயந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வயல் வேலை, அதாவது தங்களுடைய வேலையில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தி இயந்திரம் அரைத்து கொண்டிருக்கிறாள். அப்போ இந்த உலக ரீதியாகவே ஏதோ ஒரு வேலை நடந்துட்டுருக்கு, வயல் வேலை, இயந்திர வேலை. அந்த காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு தேவையானது வயலில் வேலை செஞ்சால் தான் நடக்கும், சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு வேலைன்னா ஏதோ ஒரு மெஷின், அதாவது இயந்திரம். இப்போ அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்திலையும் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபுட்டு, அதாவது சாப்பாடு உணவு தயாரிக்கப்படுற ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது ஒரு பக்கம் மக்களுக்கு அது தேவைப்படுது, இன்னொரு பக்கம் அப்படியே சயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுது, இயந்திரம். அப்போ இயந்திரத்தை வச்சு இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேலை ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எல்லாமே இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லப்பட்டதுனால பின்னாடி வர காலத்தை கட்டத்தை இங்கே சொல்லியிருக்காரு. இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியதுன்னா, 2 ஸ்திரீகள். இங்கே என்னதுன்னா, ஸ்திரீகள்ங்கிறதும் குறிக்கப்படுறது எது அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஏன்னா பின்னாடி ஒரு ஓமையில் வரும், 10 கன்னிகைகள் கூடிய ஸ்திரீ, அதாவது அந்த கன்னிகைகள் ஸ்திரீயை குறிக்கிறது, அதுவும் கன்னிங்கிறத குறிக்கக்கூடியது. இங்கே என்னன்னா ஸ்திரீகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுக்கு, அதாவது தேவனுடைய குமாரனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்கிற நாம் தான் அவருக்கு என்னவா இருக்க போகிறோம், அவருக்கு சபையாக இருந்து நாம் தான் அவருக்கு மணவாட்டியாக இருக்க போகிறோம். அப்படி அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, அவருடைய சித்தப்படி அவருக்கு ஏற்றவாறு இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அப்போ இங்கே ஸ்திரீகள் 2 பேர், ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவா, ஒருத்தவங்க கைவிடப்படுவாள்னா எதுக்காக இங்கே ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு ஏற்ற மணவாட்டியை அவர் என்ன பண்ணுவார், தேர்ந்தெடுப்பார். மற்றவர்கள் என்னாவாங்க, கைவிடப்படுவார்கள். அதுதான் இங்கே முக்கியமானது. அந்த ஏற்றுக்கொள்ளப்படுறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அது பல இடத்துல என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா, அது ரகசிய வருகையில் தேவதூதர்களாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுற காரியங்கள் இருக்குது. அதில் அதாவது அது நம்மளால் கன்ஃபார்மாக நம்ம இதுதான் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தெசலோனிக்கர் வச்சு கம்பேர் பண்ணும்போது அவருடைய ரகசியமாக ஏதோ நடக்க போகிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு முக்கியமானது எது அப்படின்னா, நாம் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுதான் நமக்கு முக்கியம். அது ரகசிய வருகையோ 2ஆம் வருகை எப்படிப்பட்ட வருகையாக இருந்தாலும் நாம் அவருக்குள்ள இருந்து ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்படிப்பட்ட ஸ்திரீயாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே ஸ்திரீயை உருவகமாக ஓமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்கள் இயந்திரம் அரைத்து கொண்டு இன்னொன்று வயலில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம சொன்னோம் ஒன்று ஃபுட்டு, அதாவது உணவு
தயாரிக்கும் முறையோ இல்லை உணவு சம்மந்தப்பட்ட ஒரு பக்கம் அப்படியே பிரிக்கிறாரு. இன்னொன்று இயந்திரங்கள், அதாவது மிஷினரிஸ், அது இன்னொரு இது அப்படியே பிரிக்கிறார். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலைகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஏன் இந்த வேலையை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னா, அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னால் போனாதான் அவர் ஏற்றுக்கொள்ளப்பாரு அப்படின்னு இங்கே இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். இதுக்கு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா ஏனோக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 365 வயசில் ஏற்றுக்கொள்ளப்படுறாரு, அவரும் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. 65 வருடத்துக்கு அப்புறம் 300 வருஷம் அவரோடு சஞ்சரிக்கிறாருன்னு போட்டிருக்க இடத்துல ஒரு முக்கியமான வசனம் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, தேவனோடு அவன் சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான் அப்படின்னு போடுங்க. அப்படின்னா என்ன, அவன் தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு தனியாக போகலை, தன் குடும்பத்தோடையே இருந்து தன் குடும்பத்தையும் நடத்தி அவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி தேவனோட சஞ்சரிக்கிறான். அதுக்குரிய வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதி ஆகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இருக்குது. அதாவது 300 வருஷங்கள் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போதைக்கு அப்படித்தான் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் தான் அவரோட சஞ்சரிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குன்னா, எல்லாத்தையும் விடுறதுக்கு நீ தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இங்கே இருக்கிற வித்தியாசம். எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு அது அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் எல்லாவற்றையும் விடுவதற்கு தயாராக நாம் இருக்கணும். ஏன்னா அவன் குமாரரும் குமாரத்தியோடு இருந்து 300 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் எல்லாரையும் விட்டுட்டு தான் என்ன பண்ணுறான், எடுத்துக்கொள்ளப்படுறான். அப்போ இந்த உலக வாழ்க்கையோட அந்த உலக வாழ்க்கை அவனுக்கு மேன்மையாக தெரியுது. அதே மாதிரி தான் நமக்கும் அவர் என்ன எதிர்பார்க்கார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன அடிப்படையாக நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், அவரோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு நாம் சஞ்சரிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்ம அன்றாட தேவைகளுக்கு அன்றாட வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன தேவைப்படுகிறதோ, நம்மளுடைய வேலையோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை செய்து கொண்டே நாம் என்ன பண்ண முடியும், தேவனை கட்டாயமாக தேட முடியும். அப்படி தேடுனா நம்மளுடைய அனைத்தும் என்னவா இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஒரு வசனம் இருக்கும், உங்களுக்கு உண்டானவைகளில் எடுத்துக் கொடுங்கள் சகலமும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது வெறும் நமக்கு இருக்கிற காசோ பணத்தை மட்டும் அவர் சொல்லலை, நம்மளுடைய நேரங்களையும் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து அவருக்காக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்ற நேரங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, சுத்தமாகி அவருக்கு விருப்பமாக நம்மை வழிநடத்துகிறார். எல்லாம் இந்த உலக பிரகாரமான காரியம் தானே, இதுக்கெல்லாம் தேவன் எதுவும் பண்ண மாட்டார் அப்படிலாம் கிடையாது. உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம எண்ணங்கள் போயிருச்சு அப்படின்னா அப்பதான் நமக்கு கூட தேவன் இருக்க மாட்டார். உலக பிரகாரமான காரியங்களை நாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலாவது இடமாக தேவனுக்கும் அவர் தேடுவதற்கும் நாம் நேரத்தை ஒதுக்கி அதற்கு தேவையான நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அதற்காக அர்ப்பணிக்க முடியுமோ, அதாவது முழுவதுமாக அவருடைய விருப்பப்படி வாழ்வதற்கு இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு முழுமையாக நாம் அர்ப்பணித்தோம் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இதுதான் இங்கே நமக்கு புரிய வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே, அதாவது எந்த விதமான அதாவது ஒட்டாமல், எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருக்குதோ, ஆனால் தண்ணீர் இருக்கும், ஆனால் அது இலையில தண்ணி ஒட்டாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டு அன்றாட நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான வேலையை செய்து கொண்டு அவருக்கு பிரியமாய் இருந்து உலக பிரகாரமாக வாழாமல், உலகத்தின் சித்தம்படி வாழாமல், தேவ சித்தப்படி அன்றாட வாழ்க்கையை உலகத்தில் இருந்து கொண்டே வாழ முடியும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இங்கே சொல்றாரு. அப்படி இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதே நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
அந்த உலகம்தான் முக்கியம், அதிலே தன்னுடைய ஜீவனை ஃபுல்லாக போக்கி தன்னுடைய வாழ்க்கையவே அதிலே அர்ப்பணித்து அப்படியே வாழ்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் அப்படியே இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, அது நார்மலாக எப்போதும் போகிற மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சிட்டு தேவனுடைய தேவையான தேவனுக்கு ஏற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவர்களால் அமைக்க முடியும். அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்போ 2 பிரிவாக அவர் பிரிக்கிறார். இதை தான் நம்ம எப்படின்னா கரெக்டாக நம்ம பகுத்து நம் வாழ்க்கையை எந்த வழியில் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கட்டாயமாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, அதாவது சுகபோகமாக இல்லை, நமக்கு எவ்வளவு திருப்தியாக இருக்கிறதோ அவ்வளவு இந்த உலகத்து தேவையானதை அவர் கொடுத்து கொண்டு நாம் அவருக்கு ஏற்றவாறு கட்டாயமாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அவருடைய சித்தப்படி நாம் செயல்படுத்த முடியும். அதை தான் ஏனோக்கு செஞ்சிருக்காரு. அவர் செஞ்சு முடிச்சு ஒரு நிலை வரும்போது அவர் என்ன பண்றாரு, அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதே மாதிரி நாமும் என்னாலையும் ஒவ்வொருத்தவங்களாலையும் என்ன பண்ண முடியும், இந்த அடிப்படை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த உலக வேலையை பார்த்து கொண்டு தேவனுக்கு ஏற்றவாறு நாம் சித்தப்படி அவருக்கு ஏற்றவாறு ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ முடியும். அவருக்கு தேவையான நேரங்களை ஒதுக்க முடியும். அப்படி இருக்கும்போது மற்ற நேரங்கள் நம்ம செய்கிற அந்த உலக வேலையும் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஏற்றவாறு கொண்டு வந்து எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது அவருடைய நினைவுகளோடு செய்வதற்கு நமக்கு ஒரு அதாவது வரத்தை கொடுக்கிறார். இது ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும். இந்த உலக வேலையை செய்து கொண்டு அவரையும் நினைத்து கொண்டு ஆவிக்குரியவாறு வாழ்வதற்கு அவர் நமக்கு கட்டாயமாக நமக்கு உதவி செய்வார். அது ஒரு வரமாகவும் இருக்கும். பரிசுத்தாவின் துணையோடு அதை நாம் செயல்படுத்த முடியும். இதுதான் இந்த 2 வசனத்தில் உள்ள அர்த்தமாக இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். இதில் விழித்திருங்கள்னா எதை சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விழின்னா என்ன அர்த்தம், கண்ணு திறந்திருக்கிறது. அப்போ இந்த மாம்ச கண்களை சொல்லாமல் நம்ம ஆவிக்குரிய கண்களை எப்போதுமே விழித்திருக்க சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது பல காரியங்கள் நம்மளை என்ன பண்ணணும், ஆவிக்குரிய கண்ணை மூடுறதுக்கு சில பல சமயங்கள் ஏற்படும். அப்படி மூடுற சமயத்தில் நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டுரும். அந்த வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எந்நேரமும் ஆவிக்குரிய கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய கண்கள் என்னைக்குமே திறந்திருக்கணும்னா நாம் வசனத்தை அனுதினமும் எவ்வளவு நேரம் நம்மளால் தியானிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நாம் தியானிச்சுக்கிட்டே இருந்தால் நம் ஆவிக்குரிய கண்கள் என்றைக்குமே எப்படி இருக்கும், திறந்தே தான் இருக்கும். நம்ம என்ன ஆக முடியாது, வஞ்சிக்கப்பட முடியாது. நாம் செய்யக்கூடிய செயல்களும் எப்படி அவருக்கு ஏற்றவாறு சித்தப்படி செய்யணுமோ அதையும் காமிச்சு கொடுத்துருவாரு. இந்த உபத்திரவங்களிலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நமக்காக இந்த இடத்துல தான் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்றாரு. என்றைக்கும் விழித்திருக்கிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி விழித்திருக்கிறவர்களுக்காக அவர் என்ன பண்றாரு, இந்த உபத்திரவ காலத்தை குறைச்சு அவர்களை என்ன பண்றாரு, தன்னோடு சேர்த்து கொள்கிறார். அப்ப எந்நேரமும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து கொண்டே தான் இருக்கணும். அது திறக்காம லைட்டா எப்பயாவது மூடிடுச்சு, கொஞ்ச நேரம் மாம்ச கண்ணு திறந்துருச்சு, மாம்ச பிரகாரமாக நம்ம பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஆவிக்குரிய கண் என்ன ஆயிரும், தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருது, நாம் பல இடங்கள்ல வஞ்சிக்கப்படுதலுக்கு ஆளாயிருவோம். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுவோம். அதே மாதிரி மணவாளன் எப்போ வருவார் அப்படிங்கிறதும் தெரியாதனால அவர் வருவதற்கு முன்னால ஏற்றுக்கொள்ளப்படுதலும் என்ன ஆயிரும், தவற விட்டுருவோம். அதனால எப்போதும் விழித்திருங்கள், எப்போ வேணாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அப்பனா எந்நேரமும் ஆவிக்குரிய கண்கள் விழித்திருக்க வேண்டும். அதுக்கு நாம் வசனத்தோடு அதிக நேரம் நம்ம அதில் என்ன பண்ணணும், நேரம் செலவழிக்க வேண்டும். அவரோடு உள்ள ஐக்கியமுக்கு தேவையான ஜெபமும் அதில் இருக்க வேண்டும். அப்போ இந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண ஆவோம், அவரு வரும்போது அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அப்படிங்கிற ஒரு நடத்தல்ல நம்ம போய் சேருவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள்.
இதே தான், நம்ம அதை தொடர்ச்சியாக தான் பார்க்குறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எபிரேயரில் 3வது அதிகாரத்தில் 6வது 5வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் அழகாக அவர் சொல்லியிருப்பார். கிறிஸ்துவோ 6வது வசனத்தில், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அப்போ நாம் தான் அந்த வீடு. அப்போ திருடன்கிறது பிசாசானவன். பிசாசானவன் எந்த நேரத்திலையும் நம்மளை என்ன பண்ணுவான், நம்மளை வஞ்சிக்கப்படுறதுக்கு எந்த நேரத்திலையும் நடக்கக்கூடிய நேரம் இருக்குது. அப்போ எந்த நேரத்திலையும் இங்கே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத வேளை மனுஷகுமாரன் வருவார் அப்படிங்கிறது இந்த இடத்துல திருடன்கிறது மனுஷகுமாரன் எப்படி அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திருடன் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது, எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஓமையாக யாரை சொல்கிறாங்கன்னா மனுஷகுமாரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருடன் எப்போ வேணாலும் ஆவிக்குரிய கண்ணு மூடி இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், நம்ம வீட்டை அதாவது நம்ம ஆத்துமாவை என்ன பண்ண முடியும், அவன் கண்ணமிட முடியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய வீடாகிய நம்மை சாத்தானானவன் அதாவது பிசாசானவன் வஞ்சிக்கப்படுதலுக்கு நம்மை ஆளாக்காமல் இருப்பதற்கு எப்போதும் ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்க வேண்டும். இந்த இடத்த நம்ம ரொம்ப கவனமாக இதை படிக்க வேணும். அந்த திருடன் எந்த நேரத்தில் வேணாலும் வருவான் அப்படின்னு சொல்கிறது மனுஷகுமாரனுக்கு சொல்லப்படுது. அதே நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த வீட்டை கண்ணமிட ஒட்டான் அப்படின்னா விழித்திருந்தே பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஆவிக்குரிய கண்களை எப்போதும் திறந்தே வச்சுருந்தோன்னா என்ன ஆகாது, நம்மளை நம்ம வஞ்சிக்கப்பட முடியாது. அதாவது நாம் யார் மூலமாகவும் வஞ்சிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக சொல்றாரு. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். கட்டாயம் வருவார், நினையாத நேரத்தில் தான் வருவார். எல்லாம் எந்த நேரம் தெரியாது இல்லையா, அதனால எப்போதுமே விழித்திருங்கள். தூங்குகிற போது அதாவது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ புத்தியில்லாத ஸ்திரீங்கிற ஒரு கன்னிகைகளை வச்சு நம்ம பார்ப்போம். அதில் அதுவும் இதுவும் ஓரளவுல மேக்சிமம் என்ன ஆகும்னா ஒத்து போகும். அது வரும்போது இந்த வசனங்களும் சேர்த்து நம்ம பார்ப்போம், இன்னும் டீட்டெயிலாக கூட பார்ப்போம். அதனால எந்த நேரத்தில் அதாவது அவர்கள் தூங்குகிற போது மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாம் இல்லாதவாறு எந்த நேரத்திலையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவிக்குரிய கண்களை திறந்து வைத்து அவருடைய வசனத்தோடு இந்த உலக வாழ்க்கை அன்றாட திருப்தியாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டே என்ன பண்ண முடியும், அவருக்கு ஏற்ற சித்தமான வாழ்க்கை கட்டாயமாக நாம் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தோடு நாம் பார்ப்போம்.